ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது பவுன்ஸ் கேமிங். நாம் இன்றைக்கி பவுன்ஸ் கேமிங் சொல்லிட்டு மிஸ்டர் ரெண்டமைட்டி நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்டில் எப்பவும் போல் ஒரு வீடு கட்டி சர்வை பண்ணுறது பார்க்க போகிறோம். பார்த்துருவோம் நான் எப்படி தான் சர்வை பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் வுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடம் எனக்கு பிடிக்கல, நம்ம இங்கேருந்து போய் அந்த மாதிரி ஒரு க்ரீன்லேண்டு, இது க்ரீன் இல்லை, அதான் அந்த இடத்துல தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய்க்கலான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போய்க்கலாம். இப்போ நம்ம வுட்டை எடுக்கலாம், வுட்டு தானே தேவைப்படும். அதனால் வுட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து அப்படியே குதிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டேன்னு சொன்னேன்ல, அதுலேருந்து எனக்கு மண்டை குழப்பிருச்சா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அமுக்குனா ஃப்ரீ ஃபயரில் ஓடுவான் பையன், அது உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் அமுக்குனா மைன்கிராஃப்டில் ஓடுவான். ஸோ எனக்கு ரெண்டும் குழப்பி நான் இங்கே மைன்கிராஃப்டில் ஷிஃப்ட் அமுக்கிடுறேன். அதனால் கொஞ்சம் கொலாப்ரேஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணணும் ஓகேவா? பண்ணாட்டி அம்புட்டு தான். ஐ வில் க்ரை. ஒழுந்துடுறா ராசா, சூப்பர். ஓகே, கரெக்டாக டைவ் அடிச்சிட்டான். இப்போ நம்ம இந்த பம்ப்கின் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். 11 + 12 எவ்வளோ? 24. 24 ஒரு கட்டு 20. ஓகே. ஆனால் இல்லை, ஒரு சின்ன கால்குலேஷன். ஆடு இருக்க, ஆடை இப்போவே எடுத்துடலாம். அப்புறம் நைட்டு இந்த சாம்பிக்கிட்டே என்னால் அடி வாங்க முடியாதுப்பா சாமி. இப்போ 2வது ஆடு முடிஞ்சு, 3வது ஆடு முடிய போகுது. ஜோலி முடிஞ்சு 3வது ஆடுக்கும். ஓகே, என்ன மியூட் ப்ராஜெக்டா? மைக் ப்ராஜெக்டுக்கு என்ன மியூட் ப்ராஜெக்ட்னு போட்டிருக்கு? மைக்ரோஃபோன்ஸ் ட்ரைவு, மைக்ரோஃபோன்ஸ், ரெட் ஆர் ஆடியோ. இந்த இடத்துல தான் ஸ்லைம் கிடைக்கும். ஆனால் இது நம்மளுக்கு இப்போ வேணான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கொடி ஏறா ராசா, ஏறிட்டான் கொடி. சொன்னோன்னே எல்லாம் கேட்டுக்கிறான் பாருங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் அப்படியா? சொல்லாமையே உக்காந்துடுறான். என்ன அவசரம் தெரில, உக்காந்துக்கிட்டே இருப்பான் சொல்லாமல். அது எனக்கு ஃப்ரீ ஃபயரில் கொஞ்சம் பிடிக்கல, ஏன்னு தெரியலை. இங்கே ஒரு கேவ் இருக்கா, அதை நான் நோட்டீஸே பண்ணலையே. அடுத்த வீடியோவில் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வீடை எங்கே கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, எங்கே கட்டலாம்? அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மள இப்போ பிளேஸ் தேடுற வழியப்பா. சரி, இது அது என்ன வீட்டு சீடு தேடுற வழியை பார்க்கலாம். ஏன்னா சீடு இருந்தால் தான் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. எல்லாத்தையும் உடச்சிட்டான். உட நல்லா உடடா. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் நம்ம பண்ணிடலாம். 100 டே ஜாம்பி சேலஞ்ச் இருந்தீங்கன்னா நான் சொன்னேன் என்டர் ட்ராகனை கில் பண்ணிடலான்னு சொன்னேன். அது உண்மையிலேயே பண்ணணுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இன்றைக்கி ட்ரைனிங் எடுக்கலாங்கிற பேரில் இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ முடியவே இல்லை. அயன் பக்கெட் ஸ்டேஜ் வரைக்கும் செஞ்சுட்டேன். அடுத்த லாவா எங்கே தான் கிடைக்குதுன்னு தெரில. சில இடத்துல மட்டும்தான் லாவா கிடைக்குது. அதனால் கொஞ்சம் குழப்பிருச்சு லாவா எடுக்கிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்சிடியன் எடுத்துகிட்டு நெதர்க்குள்ளே போனால் அந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எப்பா சாமி, ஒரு வழியாக அந்த நெதர் ஃபோர்ட்ரஸை கண்டுபிடிச்சிட்டோன்னு போனால் அங்கே அந்த வெதர் ஸ்கெலிட்டன்ஸ் அடிக்குது. ஹார்ட்டு கருப்பு கலரில் ஆயிடுச்சு. ஹார்ட்டு ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அரை ஹார்ட் அப்போ தான் சரியாகுது. அது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் ஸ்பானர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கே தலை சுற்றிருச்சு. அதுக்கப்புறம் பிளேஸ் ஸ்பானர் கண்டுபிடிச்சி அந்த பிளேஸ் எடுக்கிறதுக்குள்ளே அதுக்கு மேலே ஆகிப்போச்சு எனக்கு. நைட்டு என்டர்மேன் கண்டுபிடிக்கிறதா? எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? கண்டே பிடிக்க முடியல என்டர்மேனை லாஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் 8 என்டர்பால் கிடச்சிது. அதை வச்சு என்டர் ட்ராகன் போர்ட்டு பண்ணலான்னு சொல்லி அதை வச்சே போனேன். போய் அது கிட்ட போனால் அந்த போர்ட்டல் இருக்கும்ல, அந்த எண்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே
அதுக்கு தான் அதிகமாக டைமே எடுத்துச்சு. 1/4 மணி நேரம் ஆணுச்சு அது பண்ணுறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதுக்குள்ளே போனால் நம்மளை ஒரு ஏதோ ஒப்சிடியனில் வச்சு பறக்கிற மாதிரி ஸ்பன் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதை தாண்டி போனால் என்டர் ட்ராகனை கொள்றேன்னா இல்லையா, ஆனால் என்டர்மேன் நம்மளே கொன்றுது. அப்படியே ஒரு நிறைய டைம் ஆகிட்டு இருந்துச்சா, எனக்கு ஒரு கோவம் ஏறிடுச்சு. என்னடா இப்படி என்டர்மேன் என்னை கொண்டா நான் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி என்டர்மேன் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் என்டர்மேனை விட்டு மேலே போயிட்டு அந்த இது என் கிறிஸ்டல் இருக்கும்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா உடச்சிட்டே இருந்தேன். அந்த என் கிறிஸ்டலுங்கிறது ஒன்று உடைக்கும் போது லாஸ்ட் என் கிறிஸ்டல் உடைக்கும் போது கீழே விழுந்துட்டேன். அப்போ திருப்பியும் வந்து அந்த லாஸ்ட் என் கிறிஸ்டல் உடச்சிட்டு என்டர் ட்ராகன் அடிக்கலான்னு பார்க்குறேன், அது பறந்துக்கிட்டே இருக்குது. நீ பறப்ப, என்னால் பறக்க முடியுமா சொல்லுங்கள்? கிரியேட்டிவில் மட்டும்தான் நம்மளால் பறக்க முடியும். அதனால் அது பாட்டுக்கு இப்படி பறக்குது, அப்புறம் நான் என்ன பண்ணுறதுங்கிறனால அது பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் அதை அடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் திருப்பி வெளியே வந்துட்டு நான் ஓவர் வேர்ல்டுக்குள்ளே போய் சாண்டு எடுத்து டிஎன்டி செஞ்சேன். டிஎன்டி செஞ்சுட்டு டிஎன்டியை வச்சு நான் இது செஞ்சேன், அது என்ன சொல்லுவாங்கன்னா டிஎன்டியை செஞ்சுட்டு ஃப்ளிண்ட்டு செஞ்சேன். ஃப்ளிண்ட்டு செஞ்சதுக்கப்புறம் டிஎன்டி ஃப்ளிண்ட்டை வச்சு என்டர் ட்ராகன் வரும்போது கரெக்டாக டிஎன்டி ப்ளோ பண்ணேன். அப்படி ஒன்று ஒன்றா பண்ணி ஒரு வழியாக என்டர் ட்ராகனை கொண்டுட்டேன். ஆனால் அது பண்ணுறதுக்குள்ளே எனக்கு மொத்தமாகவே 2 மணி நேரம் ஆச்சு. அதில் நடுவில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து என்டர் ட்ராகனை கொண்டுட்டு கன்ஃபார்ம் என்டர் ட்ராகன் கொள்கிற வீடியோலாம் போடணுன்னா அட்லீஸ்ட் நிறைய கட் பண்ணணும். என்ன சொல்ல, சர்ச்சிங் ஃபார் அயன்னு சொல்லி அயன் எடுக்கிற வரைக்கும் கட் பண்ணணும், சர்ச்சிங் ஃபார் லாவான்னு சொல்லி லாவா எடுக்கிற வரைக்கும் கட் பண்ணணும். அது நிறையா கட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அதனால் வீட்டுக்கு ஒரு கட்டு, ஏன்னா வீடு கட்டுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப போரிங் ஆயிரும் உங்களுக்கு. அதனால் வீடு கட்டுறத ஒரு கட் பண்ணிடுறேன்.
ஓகே கைஸ், நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும். பாட்டு முடிச்சு பாட்டு போட்டால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த ரெக்கார்டை 3 டைம் பண்ணியும் 3 டைம் ஆக மாட்டேன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு ரெக்கார்டே ஆக மாட்டேங்கிறான். அதனால நான் ஒரு நல்ல பாட்டாக போட்டு விட்றேன். இது எப்படி கேட்குதுங்கிறீங்கன்னா, இதை நான் மைக்கே போடாமல் ஸ்பீக்கர்கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஸ்பீக்கர் மைக் இருக்குல்ல, அதில் பேசிகிட்டு இருக்கேன். அதில் பேசினா ஒழுங்காக இருக்காது. அதனால் ஒரு பாட்டு போட்டு விட்றேன் ப்ளீஸ். என்னால் பேச முடியல, அதே மாதிரி 3 டைம் பேசிக்கிட்டேன்ல எனக்காக.